பிபி பேஷண்ட் சில பேர் வந்து மாத்திரை போட்டும் சால்ட்டு வந்து கம்மியாக சாப்பிட்டும் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி ஏர்லி 30s சில பேருக்கு வந்து சைலண்ட்டாக வெளியே காமிக்காத பிபி திடீர்னு பார்க்கும்போது பிபி கூடியிருக்கும். எதனாலும் கேட்டிங்கன்னா நேச்சுரலாகவே டயட்டரி சோடியம் அதிகம் உள்ள இயற்கையிலேயே அந்த ஃபுட்டில் வந்து சோடியம் கண்டென்ட் இருக்கும். அது ப்ரிப்பேர்டு ரெடிமேட் ஃபுட்டுக்கு பார்த்தீங்களா, அதில் அந்த மாதிரி பேக்கடு ஃபுட்டில் வந்து சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதை ரெகுலராக சாப்பிடும்போது இந்த அன்கண்ட்ரோல்டு பிபி வர்றதுக்கோ அல்லது புதுசாக வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து வயசில் வந்து சின்ன வயசுலேயே இந்த பிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ஃபுட்டு என்ன பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே சோடியம் கண்டென்ட் அதிகம் உள்ள ஃபுட்டு. ப்ரெட்டை ரெகுலராக சாப்பிட்றது, டெய்லி சாப்பிடுவாங்க. சாண்ட்விச், பர்கரு இது அடிக்கடி ரெகுலராக சாப்பிடக்கூடிய பழக்கம். சூப்பு அடிக்கடி சாப்பிடுவாங்க. சீஸ் நிறைய எடுத்துக்குவாங்க. சப்பாத்தி, தோசை மாதிரி மாதிரி சீஸை வந்து நிறைய எடுத்துக்குவாங்க. அது மாதிரி சால்ட் அதிகம் உள்ள ஸ்நாக்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸு, அந்த கப்பா கலந்து சிப்ஸு, இந்த மாதிரி சால்ட் அதிகம் உள்ள காராச்சி, இதுலலாம் சால்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.